அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குலைநடுங்க செய்திருக்குது என்று சொல்லலாம். ஒரு வெறி நாயி அங்கே படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்ல ஈடுபட்டிருக்கிறான் ஒரு சொறி நாய். அவனை காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறது? கைது பண்ணி மாவு கிட்டு போட்டா சரியா போயிருமா? இல்ல அவன் முதலாக இப்பொழுதுதான் அந்த தவறை செஞ்சுட்டானா? அவனை மன்னிப்பு கொடுத்து மீண்டும் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2011 அவன் மீது முதல் வழக்கானது, இந்த பாலியல் ரீதியான வழக்கானது பதியப்படுகிறது. அதற்கு பின்பு இப்ப ஏறக்குறைய 15 ஆண்டுகள் வந்துருச்சு. இந்த 15 ஆண்டுகள்ல அவன் மீது 15 வழக்குகள் இருக்கு. இந்த பாலியல் ரீதியான வழக்குகளே 15 வழக்கு இருக்கு. எப்படி எங்க இருந்து உனக்கு தைரியம் வந்துச்சு? இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட இந்த ஞானசேகரன் என்பவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய நிர்வாகிகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. பல புகைப்படங்களோட சமூக வலைதளத்துல பாக்குறான். இப்ப திமுக வந்து இவனுக்கு துணையா இருக்கா இல்ல இவன் திமுகவுக்கு துணையா இருக்கிறானா? எங்க இவ்வளவு பெரிய குற்ற சம்பவம் செஞ்சிருக்கேன், அவனுக்கு இவ்வளவு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் காப்பி சமூக வலைதளத்துல வெளியில வர்ற அளவுக்கு எப்படி காவல்துறையில இருந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்துச்சு? அந்த எஃப்ஐஆர் காப்பியை படிச்சு பார்த்தா அப்படின்னா அந்த மாணவி ஏதோ வந்து தப்பு செஞ்சுட்டு இருந்த மாதிரியும் இவன் காப்பாத்த போன மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே படிச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அந்த மாணவியும் அந்த மாணவனும் அங்க உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, கொஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது போன்ற வேற யாரும் வந்து உங்க மேல வந்து புகார் கொடுக்க வந்துடக்கூடாது என்பதற்காக இது போல இந்த புகார் மனுவானது வெளியே கசிய விட்டீங்களா? இன்னொரு மாணவி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடக்கூடாது, அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இந்த போல குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களை நடு ரோட்ல ஓட விட்டு சுடு? முதல் சம்பவம் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாப்பா, ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை கூப்பிட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறான், ஆஜர்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தர்றான், ஒரு மாவு கட்டை போட்டு விடுறான், செஞ்சு விடு. அதை விட்டு 15 வழக்கு மேல இருக்குமாமா, அவனுக்கு திரும்பி மாவு கட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நம்ம ஏதோ இந்த ஒரு ஞானசேகரனுக்காண்டி பேசல. வெளியில வந்தது, வெளியில தெரிஞ்சது இந்த ஞானசேகரன். இந்த ஞானசேகரன் மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப எல்லாருக்கும் எதிராக, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சட்ட திட்டங்கள் கடுமையான மட்டும்தான் இது போன்ற குற்ற சம்பவங்கள் குறையும். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக என்ன செஞ்சுட்டு இருக்கு? தொடர்ந்து எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போல சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போதா குறைக்க அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில, அந்த கல்லூரியில இது போன்ற ஒரு நிலை, இப்படி ஒரு அவலமான ஒரு நிலை, இதுதான் உங்க ஆட்சியுடைய லட்சணமா? இந்த ஞானசேகரன் மீது 15 வழக்கு நிலுவையில் இருக்கான். 15 வழக்கு நிலுவையில் இருக்கான். அப்படி 15 வழக்குல நிலுவையில் இருக்கக்கூடிய ஒருவன் காவல்துறையினுடைய கண்காணிப்புல எப்படி இல்லாம போனா? எப்படி இல்லாம போனா? அப்ப யாரோ ஒரு அரசியல்வாதி பின்னாடி இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்க போய் தான் அவன் மீது இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பானது விளக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சுதந்திரமா சுத்தி இருக்கான். இல்லன்னா இந்த போற காட்டு புதர் பகுதியில ஒளிஞ்சு மறைஞ்சு இத்தனை மாணவிகளை வந்து வீடியோ எடுத்து அந்த மாணவிகளை மிரட்டி அவர்கள் மீது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல ஈடுபடுவானா? அந்த தைரியம் அவனுக்கு வருமா? காவல்துறையினர் பார்த்து அப்படின்னா ஒரு குடியார பையன் ரோட்ல குடிச்சு ஏதாவது சலம்பல் பண்ணாடா அவனை போட்டு அந்த வாங்குவான். குடிச்சிட்டு சத்தம் போடுறான், ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட குற்ற சம்பவத்தை செஞ்ச இந்த குற்றவாளி ஞானசேகரன் நாய்க்கு ஏன் இவ்வளவு ஒரு கௌரவமா? அவனுக்கு வெறும் கையிலும் காலையும் கட்டு போட்டா போதுமா? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவனை நடு ரோட்டை ஓட விட்டு அடிச்சு தெருவா இழுத்துட்டு போயிருக்கணும். அவனை அடிச்சு இழுத்துட்டு போறதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு ஆண்களுடைய மனதிலையும் விதைக்கப்படணும். பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டோம்னா நாளைக்கு நமக்கு இதுதான் நிலைமைன்னு சொல்லிட்டு பாவம் காவல்துறையை சொல்லி என்ன செய்ய போறோம்? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசு தான் அதை செய்யணும். காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். இதே ஆளும் கட்சியாக அதிமுக இருந்திருந்து மாண்புமிகு இதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் இது போன்ற ஒரு குற்றச்சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்குமே. ஆனால் அவன் உயிரோட வெளியே நடந்திருப்பானா? நடமாட முடியுமா? அவன் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இது போல குற்றச்சம்பவத்தில் 100 நபர் ஈடுபட வேண்டுமே ஆனால் அவனுக்கு பயம் வரக்கூடாது, மரண பயம் வரணும். அந்த அளவுக்கு தமிழகத்துல சட்ட திட்டங்கள் கொண்டு வரணும். பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக எவனாவது ஒருத்த சிறிய அளவுல கூட ஒரு சீண்டல் நடைபெற்றா கூட அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சட்ட திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருப்போம், ஒட்டுமொத்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருப்போம். இன்னைக்கு பெண் பிள்ளைகள் இன்னைக்கு தாங்க இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை ஜெனரேஷன் வரைக்கும் அவங்க அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சுதந்திரமா சுத்துறாங்க. ஆண்களுக்கு நேராக தற்பொழுது எல்லா இடத்துக்கு போறாங்க, எல்லா பணிகளும் செய்யறாங்க. அவங்களை மீண்டும் முடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல இது போல செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆணாதிக்கம் பிடித்த இது போன்ற ஆண்கள் நம்ம பாராட்டுறோம். இந்த தைரியம் தான் வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பெண்களுக்கு இந்த தைரியம் தான் வேணும். இவன் வந்து நம்மள வந்து வெளியில போய் நம்ம பேரை சொல்லிடுவானோ, இவன் பேரை சொல்லிட்டானா நம்மளுடைய வந்து ஸ்பாயில் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைக்க கூடாது. இவன் என்ன நாய்? ஒரு வெறி நாய், தப்பு பண்ண நாய், அது நெஞ்ச நிமித்தி வெளியில சுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட நம்ம ஏன் பயப்படணும்? அவனை இப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒவ்வொரு பெண்களும் இது போல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல வீடியோக்கள் அங்க இருக்குன்னு சொல்றாங்க காவல்துறையில. அந்த பெண்கள் பூரா வந்து நீங்க வந்து வழக்கு தொடுக்கணும், இவன் மீது வந்து புகார் கொடுக்கணும். இதற்கு பின்பு இது போன்ற ஒரு தவறு தமிழகத்தில் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சட்டத்திட்டங்கள் கடுமையாக, மிக கடுமையாக சட்டத்திட்டங்களானது கொண்டு வர வேண்டும். இதற்கு பின்பு இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்ததாக
தமிழகத்துல வரலாறு இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கணும். அதற்கு அனைவரும் ஒன்று சேர்வோம். பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக நிற்போம். இந்த மாணவிகளுக்கு நடந்த இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம்.